அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி தூதுத்துவத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே அவன் பூரணப்படுத்தினான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய மார்க்கமான இஸ்லாத்தை 23 வருட காலங்கள் எத்தி வைத்தார்கள். அவர்களுடைய இந்த 23 வருட கால பணியிலே அவர்களோடு தோளோடு தோள் நின்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் தங்களையே அர்ப்பணித்த ஒரு சமூகமாக வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள் இந்த ஈமானை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹுடைய வஹையை அவனுடைய மார்க்கத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகிதான் அல்லாஹுடைய தூதரோடு அவர்கள் ஒன்றாக பயணித்தார்கள். அவர்களைத்தான் நாங்கள் அரபியிலே சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். அதாவது நபிகளாருடன் தோழமை கொண்ட சமூகம் என்று சொல்கிறோம். இவர்களுடைய ஈமான் பரிசுத்தமானது, தூய்மையானது, அப்பழுக்கற்றது. இவர்கள் செய்த தியாகங்கள், இவர்கள் செய்த பொருளாதார உதவிகள், இவர்கள் நபிகளாரோடு செய்த யுத்தங்கள், நபிகளாரோடு இவர்கள் போன பயணங்கள், இவர்கள் நபிகளாரோடு கொண்ட தோழமை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை கண்ணியமான மக்களாக, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மக்களாக, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட மக்களாக அல்லாஹு தஆலா அவர்களை புனிதப்படுத்தினான், கண்ணியப்படுத்தினான், கௌரவப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 தோழர்கள் இருந்தார்கள். அதாவது 2 சமுதாயம். ஒன்று மக்காவாசிகள், இவர்களை முஹாஜிரீன்கள் என்று சொல்கிறோம். நபிகளாரோடு மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் முஹாஜிரீன்கள். அதே நேரம் இந்த முஹாஜிரீன்களை வரவழைத்து அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்து இந்த மார்க்கத்தை அந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக தங்களை அர்ப்பணித்த சமூகம் அவர்கள் அன்சாரிங்கள், மதீனாவாசிகள் என்று சொல்கிறோம். இந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் 2 சாராரும் அல்லாஹுடைய வஹியை நபிகளாரோடு ஒன்றாக இணைந்து நிலைநாட்டினார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால எதிரிகளாக இருந்த மக்கா காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், நபிகளாரை எதிர்த்து யுத்தம் புரிந்த ஆரம்ப யுத்த பகுதியில் முஸ்லீம்கள் மகத்தான வெற்றி அடைந்தார்கள். அதுதான் பத்ர் யுத்தம் என்று நாம் சொல்கிறோம். இந்த பத்ர் யுத்தத்திலே அவர்கள் அடைந்த வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா பத்ரிலே கலந்து கொண்ட மக்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லி, அவர்கள் என்ன பாவங்கள் குற்றங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்று சொல்லி நன்மாராயம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற 10 வருடங்கள் நபிகளார் பல யுத்தங்களை சந்தித்தார்கள். அதில் இன்னும் ஒரு உடன்படிக்கை நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்பது. இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அனைவரும் சோனவாதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த உடன்படிக்கை நிகழ்வை பற்றி சூரா ஃபத்ஹிலே சொல்லும்போது அதில் கலந்து கொண்ட மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்ட மக்களாக சொல்கிறான். அதேபோல் நபிகளாருடைய இறுதி வஃபாத்து வரைக்கும் நபிகளாரோடு ஒன்றாக இருந்த தூய்மையான கலப்படமற்ற இறை கொள்கையோடு வாழ்ந்த நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னாலே அவர்கள் சுவனவாதிகள் என்று நற்செய்தி சொன்னார்கள். இன்னார் சுவனவாதி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுவனவாதி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுவனவாதி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனவாதி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சுவனவாதி என்று நபித்தோழர்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி இவர்கள் எல்லாம் சுவனவாதிகள் என்ற நற்செய்தியையும் கொடுத்தார்கள். இப்படி ஒரு கலப்படமற்ற தூய்மையாக வாழ்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக 23 வருட காலம் இந்த இஸ்லாத்தை அழகான வடிவில், தூய்மையான வடிவில் இந்த உலகத்திலே, அதுவும் குறிப்பாக அவர்கள் வாழ்ந்த பகுதி மதீனாவிலே அவர்கள் நிலைநாட்டினார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கின்ற போதும் அல்லாஹுடைய தூதருடன் இருந்த அந்த நபித்தோழர்கள் அல்லாஹினால் மன்னிக்கப்பட்டு பொருந்தி கொள்ளப்பட்ட சமூகமாக அல்லாஹு தஆலா முத்திரை குத்தி சொன்னான். அது குர்ஆனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற
ஒரு செய்தியாக இருக்கின்றது என்ற இந்த சாராம்சத்தை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் இந்த மார்க்கத்தை உலகம் பூராவும் கொண்டு செல்வதற்காக அயராது உழைத்தவர்கள் சஹாபாக்கள். எனவே அவர்களிடத்திலே வஞ்சகம் இருக்கவில்லை, பொறாமை இருக்கவில்லை, போட்டி இருக்கவில்லை, குரோதம் இருக்கவில்லை. ஆட்சி, அதிகாரம், பலம் பெற வேண்டும் என்ற எந்த போட்டி மனப்பான்மையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் சுமார் 2 வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு வந்தார்கள். அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து சுமார் 30 வருடங்கள் இந்த 3 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலும் இஸ்லாம் வளர்ந்தது. மக்கா விட்டும் மதீனா விட்டும் அரபி தீபகற்பத்தை விட்டும் இஸ்லாம் பரவியது. மத்திய கிழக்கு இஸ்லாம் பரவியது. ஆசியாவின் பல பகுதிகளுக்கு போவதற்கான வழி அமைத்தது இந்த நபித்தோழர்கள் 3 பேருடைய ஆட்சி கால பகுதியிலே தான். எனவே இந்த காலப்பகுதியிலே இஸ்லாம் மிக அமைதியான, சமாதானமான, தூய்மையான ஒரு மார்க்கம் என்ற செய்தி உலக பூராவும் இந்த சஹாபா சமுதாயத்தினால் கொண்டு செல்லப்பட்டது. இஸ்லாத்துக்கு எதிராக எந்த சதிகளாலும் முயற்சிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். காரணம் அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிப்பும் காரணம். என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் ஒரு குழுவை எதிர்த்து அவர்கள் யுத்தம் புரிந்தார்கள் என்றால் அந்த குழுவுக்கு எதிராக அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் இஸ்லாம் பரவியது சஹாபாக்களால் தான். அதை கொண்டு சென்றவர்கள் ஹலீஃபாக்கள் தான். எனவே இப்படியான ஒரு தூய்மையான ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும், சதி செய்ய வேண்டும் என்று திட்டங்கள் பல தீட்டப்பட்ட ஒன்றுதான் திரைமறைவிலிருந்து வெளிவந்தது. நாங்கள் ரசூலுல்லாஹுடைய வரலாற்றையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹுடைய இருந்த முனாஃபிக்கீன்கள் என்கின்ற நயவஞ்சகர்கள் மதீனாவுக்குள்ளே இருந்தே இஸ்லாத்தை குழிப்பறிக்க முயற்சி செய்தார்கள். 2வது சாரார் யகூதிகள். அவர்கள் பல கோத்திரத்தார்கள் மதீனாவில் இருந்தார்கள். இவர்கள் முனாஃபிக்கீன்களோட நயவஞ்சகர்களோடு இணைந்து இஸ்லாத்தை குழிப்பறக்க தோன்றினார்கள். சந்தர்ப்பத்திலே முனாஃபிக்கீன்கள், யகூதிகள், மக்கா நிராகரிப்பார்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக மதீனாவை அழித்து இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சிகளை, அவர்களுடைய சூழ்ச்சிகளை அப்படியே சிதறடித்து முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அதுதான் நாங்கள் அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்கிறோம். எனவே நபிகளாருடைய காலத்தில் எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சியும் தோல்வி கண்டன. அதே போல சஹாபாக்களுடைய சுமார் 30 வருட காலம் இஸ்லாம் நாளுக்கு நாள் பரவி முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள் வருகின்ற அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் பாரசீகம் விழுந்தது. கிஸ்ரா மன்னருடைய ஆட்சி விழுந்தது. ரோம பாரசீகம் முஸ்லீம்களுடைய ஆளுமை கீழே வந்தது. இஸ்லாம் பரவி எல்லா பக்கத்துக்கும் இஸ்லாம் போனது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் யாருக்கும் எதிர்பாராத ஒரு பேரிடியாக அல்லாஹுடைய ஏற்பாடு. முதல் சூழ்ச்சி திரைமலையிலிருந்து வெளிவந்தது. அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லுகின்ற ஒரு யகூதியின் மூலமாகத்தான் இந்த திரைமறைவிலிருந்து இஸ்லாமிய உம்மத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சி வெளிப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் சன்ஆவிலிருந்து புறப்பட்டான். அவன் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டான். சிறந்த வணக்கசாலியாக, சிறந்த அறிஞராக அவன் தன்னை காட்டிக்கொண்டான். இவனுடைய இந்த வருகை உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தின் நடுப்பகுதியிலே உருவானது. இவனுடைய பிரசாரத்துடைய நோக்கம் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினைகளையும் குழப்பங்களையும் உருவாக்கி இஸ்லாத்தை சிதைக்க வேண்டும் என்ற அளவுக்கு இவனுடைய செயற்பாடு இருந்தது. அதனுள் வெளிப்பாடாகத்தான் இவனுடைய பிரசாரங்கள் ஒரு வகையான தோற்றத்தை உருவாக்கி தந்தது. அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர். அவருடைய குடும்பத்தார்கள் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள்லாம் நபிகளாருடைய நேசங்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அலிக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹுக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். அது அவருடைய உரிமைதான். அந்த உரிமையை அபூபக்கர் ரலியல்லாஹு தட்டி பறித்தார்கள், உமர் ரலியல்லாஹு தட்டி பறித்தார்கள், உஸ்மான் தட்டி பறித்தார் என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த சஹாபா உம்மத்தும் அலிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அநியாயம் செய்திருக்கிறது, அவருடைய உரிமையை பறித்திருக்கிறது. எனவே இந்த பொறுப்பு, ஆட்சியின் பொறுப்பு, விலாயத் என்கின்ற இந்த பொறுப்பு அலிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரசாரத்தை இவன் உருவாக்கினான். சாமானிய மக்களிடங்களெல்லாம் போய் இந்த பிரசாரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாம் வளர்ந்த 30 வருட காலத்துக்குள் இது மாதிரியான எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த ஒரு கலகமும் அல்லது ஆட்சி அலிக்குத்தான் உரியது என்ற எந்த ஒரு செய்தியும் மக்காவிலிருந்து உருவாகவில்லை.
மதீனாவிலிருந்து உருவாகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயத்திலிருந்து கூட இப்படி ஒரு கோஷம் எழும்பியதில்லை. இந்த கோஷம் மக்காவுக்கு வெளியிலிருந்து வந்தது, மதீனாவுக்கு வெளியிலிருந்து வந்தது. இஸ்லாம் தோன்றிய பகுதிக்கும் அப்பாற்பட்ட நிலையிலிருந்து தான் இந்த கோஷம் வந்ததை தவிர நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த கோஷம் அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தங்களால் முன்வைக்கப்பட்ட கோஷம் அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்களால் கேட்கப்பட்ட உரிமை போராட்டம் அல்ல. 30 வருடங்களுக்கு பின்னால் உருவான இந்த போராட்டம் அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒரு யூதனால் உருவாக்கப்பட்டு அவன் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த பகுதிகளுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருடைய மீது நேசம் கொள்வதை பற்றியும் அலிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் அவன் பிரசாரம் செய்தான். இவனுடைய பிரசாரத்தின் விளைவுதான் இஸ்லாமிய உம்மத்துக்குள் ஏற்பட்ட ஃபித்னா ஆரம்பமானது சகோதரர்களே. எனவே இவன் இந்த பிரசாரத்தை முன்கொண்டு சென்று அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அநியாயக்காரர்கள் என்று இவன் சொல்லத் தொடங்கினான். அல்லாஹ்வுடைய தூதரை அன்பை பெற்றவர்கள் அந்த சஹாபாக்கள் 3 பேரும் சோனவாதிகள் என்று நற்செய்தி பெற்றவர்கள் இவன் அநியாயக்காரன் சொல்லி இந்த 3 பேரையும் சமூகத்தை தப்பான ஒரு பிரசாரத்தை கொடுத்து அதிகாரம் பறித்து ஆட்சி புரிந்த அநியாயக்காரர்கள் என்று இந்த 3 ஹலீஃபாக்களுடைய எதிராக இவன் பிரசாரத்தை தொடங்கினான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது அவர்கள் இருந்த ஆட்சி கால பகுதியில். அப்போது அவர்களுக்கு இவனை பிடித்து நீ இந்த பிரசாரத்தை கொண்டு செல்கிறாயா என்று கேட்ட நேரம் அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் தீயிலே போட்டு பொசுக்குங்கள் என்று அலி தீர்ப்பு சொன்னார்கள். இந்த 3 தோழர்கள் யார்? எனக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற 3 தோழர்கள். அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற 3 தோழர்களுக்கு எதிராக இவன் இப்படியான ஒரு பிரசாரத்தை சதியை இந்த உம்மத்தில் நுழைக்கிறான் என்பதற்காக அவனுக்கு அவன் மரண தண்டனை கொடுத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு மக்கள் பரிந்துரை செய்த நேரத்தில் மதாயின் என்ற பகுதிக்கு அவனை நாடு கடத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக நாங்கள் பிரசாரத்தை மேற்கொள்வோம், அலிக்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரசாரத்தை ஈமானின் அடிப்படை பிரச்சாரமான அகீதாவை ஒன்றாக அவன் உருவாக்கினான். அகீதாவின் ஒன்றாக உருவாக்க இவருடைய இந்த குழப்பத்தின் விளைவாகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகையிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எனவே மதீனா அந்த கொலை களத்தின் மூலமாக மதீனா பிரச்சனைக்குரிய இடமாக மாறியது. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு தூய்மையான அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கம் பேசப்பட்ட அந்த மதீனாவுக்குள் மீண்டும் கலகங்கள் குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஹரத்தை அந்த புனிதத்துவத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஆட்சியை மதீனா விட்டு வெளியிலே தான் கொண்டு போனார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லிக்கொண்டு உருவாகின இந்த கொள்கைக்கு தான் அலிக்கு ஆதரவாக உருவான இந்த குழுவை தான் அரபியிலே ஷியா என்று சொல்கிறோம். உண்மையில் இப்படியான ஒரு பிரசாரத்தை ஷியா என்ற ஒரு குழுவை அலி ரலியல்லாஹு உருவாக்கவில்லை, ஹசன் ரலியல்லாஹு உருவாக்கவில்லை, உசைன் ரலியல்லாஹு உருவாக்கவில்லை, யாருமே உருவாக்கவில்லை. இந்த குழுவை அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒரு யூதன் உருவாக்கினான். அவன் முஸ்லிமாக வேடம் பூந்து நடித்து உருவாக்கினான். இந்த பிரச்சாரத்தின் விளைவாக பெரும் பெரும் பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுக்கு சொல்லப்பட்டது. அப்போது அவன் சொன்னான், உங்களில் 70 பேர் ஒன்று சேர்ந்து அலியுடைய மூளையை கொண்டு வந்து என்னிடத்தில் காட்டி இதோ அலி மரணித்து விட்டார் என்று நீங்கள் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அலி மரணிக்கவில்லை, அலி வானத்தின் பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் இந்த பூமியில் இல்லை, வானத்தின் பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். வானத்தில் அடிக்கின்ற இடி அவருடைய ஓசையாக இருக்கிறது, மின்னல் அவருடைய பார்வையாக இருக்கிறது. அலி மரணிக்கவில்லை என்ற புதியதொரு தத்துவத்தை ஒரு கொள்கையை அவன் உருவாக்கி சொன்னான். அன்புக்குரியவர்களே, இந்த அலிக்கு சார்பாக உருவான இந்த ஷியா என்று சொல்லுகின்ற இந்த குழுவுக்கும் அலி ரலியல்லாஹு எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கும் இந்த குழுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யூதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் பிரசாரமாக இது உருவாகி வளர்ந்து கடைசியில் அவர்கள் ஒரு கொள்கையை அகீதாவாக ஒரு கோட்பாடாக உருவாக்கினார்கள். எப்படி என்றால், இஸ்லாத்தின் 5 அம்சங்கள் இருக்கின்றன. நாங்கள் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, அடுத்து ஜகாத், ஹஜ். இந்த 5இல் ஒன்றை ஒருவர் நிராகரித்தால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. முஸ்லிமானவர் இந்த 5க்கும் கட்டுப்பட்டுத்தான் அவர் ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் ஷியாக்கள் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய இந்த குழு உருவாக்கின கலிமா எப்படி என்றால்,
அவர்களும் 5 அம்சங்கள் இஸ்லாம் நிறுவப்பட்டதுன்னு சொல்லி முதலாவதாக தொழுகை, இந்த கலிமாவை விட்டுவிட்டு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, 5வது விலாயத்து அலி, அலிக்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற 5 கோட்பாடை உருவாக்கினார்கள். இந்த 5இல் எது சிறந்ததென்று அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், தொழுவதை விட, நோன்பு பிடிப்பதை விட, ஜகாத்து கொடுப்பதை விட, ஹஜ்ஜி செய்வதை விட விலாயத்து அலி, ரசூலுல்லாஹுக்கு பிறகு அலிக்கு தான் அதிகாரம் போக வேண்டும் என்று நம்புவதுதான் மிக சிறந்த நம்பிக்கை என்று சொல்லி அவர்கள் ஷியாக்கள் அவருடைய கிதாபுகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த அளவு கோட்பாடுகளை மறுத்தார்கள். பிறகு இந்த கோட்பாடுகளை மறுத்தால் குர்ஆனை மறுக்க வேண்டும் மறுத்தார்கள். இந்த கோட்பாடு அவர்கள் உருவாக்கினதை ஏற்றால் ஹதீஸை மறுக்க வேண்டும் மறுத்தார்கள். இந்த கோட்பாட்டை உருவாக்கினால் முன் சென்ற 3 ஹலீஃபாக்களை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும், அதை சொன்னார்கள். மொத்த சஹாபாக்களை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும், அதையும் சொன்னார்கள். இந்த ஷியாக்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹுடன் இருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களில் அனைத்து பேரையும் காஃபிர்கள் என்றும் முர்த்ததுகள் என்றும் அநியாயக்காரர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தெரிந்தெடுத்த ஒரு ரிவாயத்தின்படி 3 பேர், கூடினால் 12 பேர். இவர்களை தவிர ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அநியாயக்காரர்கள், முர்த்ததுகள் என்று சொல்லி இந்த ஷியாக்களுடைய ஆரம்ப படித்தரமாக இந்த கொள்கையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விலாயத்து அலி என்ற ஒன்றை கொடுப்பதற்காக பொய்யான ஹதீஸ்களை உருவாக்கி வைத்து அது சம்பந்தமாக நிறைய கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் அதை தொடர்ந்து படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஆனால் சுருக்கம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹுக்கு பிறகு அலிக்கு ஆட்சி அதிகாரம் போக வேண்டும் என்ற அப்துல்லா இப்னு சபா என்ற யூதன் உருவாக்கின இந்த கொள்கைக்கு தான் ஷியா என்று சொல்கிறோம். அவர் உருவாக்கி அவர்களுக்கு பின்னால் உருவான மார்க்கத்துடைய அனைத்து அடிப்படைகள் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். உலக முஸ்லீம்கள் ஏற்றிருக்கின்ற குர்ஆனை அவர்கள் குர்ஆனில் ஏற்கவில்லை. உலக முஸ்லீம்கள் ஏற்றிருக்கின்ற ஹதீஸ் கிரந்தங்களான சஹீல் புகாரி, முஸ்லீம், அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற அத்தனை கிரந்தங்களையும் அவர்கள் ஏற்கவில்லை, மறுக்கிறார்கள். முஸ்லிம் உம்மத் சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறது, அவர்கள் அதை மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மனைவிமார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா விபச்சார பெண்களாக, கேடுகட்ட பெண்களாக இன்று வரைக்கும் அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய அடிப்படை அகீதா. ஆனால் வெளிப்படையில் பேசும்போது இந்த அகீதாவை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். வெளிப்படையில் அஹ்லுல் பைத்துகளை, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்ற அந்த நேசத்தின் பால் முஸ்லீம்களை பேசுவார்கள். அந்த அஹ்லுல் பைத்துகள் சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ்கள் மட்டும்தான் புகாரிலிருந்தும் முஸ்லீம்லிருந்து எடுத்து காட்டுவார்கள், ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்து காட்டுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தை ஏற்றிருக்கின்ற இந்த அகீதாவிலிருந்து வேறுபட்டவர்கள் ஷியா என்ற அடிப்படையை நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக நாம் நிறையவே பார்க்க வேண்டியிருக்கிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.